இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு சிமிலி. அதாவது வந்து குழந்தைங்களுக்கு ஹெல்த்து ஃபுட்டு, ராகி லட்டு. இப்போ வந்து வேர்க்கடலையே பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் வறுத்துக்குங்க. இல்லைன்னா நம்ம வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் கூட அப்படியே கூட போட்டுக்கலாம். அடுத்தது மாவு கொஞ்சம் பிசைஞ்சிங்க. ராகி மாவை பிசைஞ்சு ஒரு பக்கம் அடை தட்டி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வறுத்துக்கலாம். இது செவுக்க வருந்ததும் இருங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு கடாயை வச்சு மறுபடியும் ஒரு அடையை தட்டிடலாம். இது வறுக்கிற வரையில் வேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னப்பா, குழந்தைங்களுக்கு போன், இடுப்புக்கு எல்லாத்துக்கும் ஹெல்த்து ஃபுட்டு. பெரியவங்களும் சாப்பிட்லாம், வயசான அனைவரும் சாப்பிட்லாம், ஹெல்த்து ஃபுட்டு. இப்போ பக்கத்துலேயே ஒரு அடை தட்டிடலாம். அடை தட்டி அதை அப்படியே ஆயிலில் தேவை கிடையாது, ஆயில் இல்லாமல் செஞ்சுக்கலாம். அடுத்தது எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை தட்டிட்டு லைட்டாக அவ்வளோதான், அதை அப்படியே விட்டுட்டா போதும். எண்ணெய் நிறைய ஊற்ற வேணாம், தட்டி விட்டுடலாம். அது ஒரு பக்கம் வந்துட்டு இது வேர்க்கடலை இப்போ வறுந்துடுச்சு, எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ அதே கடாயில் அது ஆறட்டும். அதே கடாயில் எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். அது ஹெல்த்துக்கு நல்லது. அது அப்படியே லைட்டாக பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இது சாப்பிட்ணும். அவ்வளோதான், வறுத்து எடுத்துட்டு பொரிஞ்சிச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது பக்கத்தில் திருப்பி போட்டு அவ்வளோதான், வறுத்து எடுத்துட்டு வந்துடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பசங்களுக்கு, சின்ன பசங்க பீரியட்ஸு சின்ன வயசு ஏஜ்லேயே ஆயிடுறாங்க. அப்போ இதெல்லாம் கொடுத்தா இடுப்பெல்லாம் ஹெல்த்தாக இருக்கும், நல்லாயிருக்கும். இது உருண்டை டெய்லி 2 உருண்டை கூட சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இப்போ இதை திருப்பி அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், எள்ளு கொட்டி ஆற வச்சிடலாம். இது 2 ஆறி வரங்காட்டி நான் வேர்க்கடலை போய் புடச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது வேகட்டும். அப்படியே மூடி போட்டிங்கன்னா அது வெந்துடும். என்கிட்ட புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வேறு கொஞ்சம் வெந்ததுன்னா பவுட்ரு ஆக்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதை இனிமேல் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சூடு அவ்வளோதான். இது வெந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இது வந்துங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு பசங்களுக்கு கொடுத்தா கூட நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம், எந்த சைடு எஃபெக்டும் வராது. அது கூட ஒரு 4 ஏலக்காவும் வறுத்து வச்ச வேர்க்கடலை உரித்து எடுத்துன்னு வந்து அதையும் கொட்டி, அது கூடவே எள்ளையும் கொட்டி பொடி பண்ணிடலாம். பொடி பண்ணி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுக்கிற அடையை சின்ன சின்னதாக புட்டு போட்டு பொடியை அரைச்சிடலாம். அரைச்சி அதையும் கொட்டி அது கூட நாட்டு சர்க்கரை போட்டால் ஹெல்த்து. அது கூட சேர்த்து போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு தேவையான உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட வேணும்னா நீங்கள் தேங்காவை கூட சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி தேங்காய் சேர்த்துக்கலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா அனைத்தும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்து பிடிக்கும்போது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான், ஆப்ஷன். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து பிடிச்சி பிசைஞ்சால் அது அவங்களுக்கு அப்படியே ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துடும். இது பாதாம், பிஸ்தா, முந்திரிலாம் போடும்போது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லையா இப்படியே கூட பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். வாரத்துக்கு ஒரு முறை வாரத்தில் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ அவ்வளோதான், உருண்டையாக பிடிச்சி. இப்படி இல்லையா நீங்கள் அப்படியே டீஸ்பூன் போட்டு கூட சாப்பிட்லாம். இது ஒரு வாரம் ஆனாலும் வெளியவே இருந்தால் கூட கெட்டு போகாது. ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி ஒரு உருண்டை தரலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்து அனுப்பலாம். பிடிச்சி இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்கும்போது கொஞ்சம் இன்னும் ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஹாய், அவ்வளோதான்.